ஒரு பிரபலமான இயக்குனர், அந்த இயக்குனர் வந்து ஒரு ஒரு படம் பண்ணுறாரு. பிரபலமான இயக்குனர் ஒரு பெரிய படம் பண்ணுறாரு. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த ஹீரோவுக்கு பேரனாக நடிக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும், ஒரு சின்ன பையன் வேணும் அப்படின்னா, இருக்காங்க சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறாப்புல. சரி கூப்பிட்டு வாங்க, கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்து பார்ப்போம், கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்ட்டு. அதுக்கிடையில் அந்த அந்த டைரக்டர் அந்த மாதிரி ஒரு பேரண்ட் கேரக்டரில் ஆள் தியேட்டராக இருந்ததுக்காக அவ்வளோ குழந்தை நட்சத்திரங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். ஆனாலும் வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேலே அவருக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் சரி அவர் கூட்டின்னு வரட்டுன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் ஒரு நாள் கூட்டின்னு வர்றார். கூட்டின்னு வந்தவொடனே அவன் இந்த பையனா தெரியுமே அப்படின்ட்டு ஒன்று அவர் டைரக்டர் எதுவுமே பேசலை. அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான், சார் படத்தோட கதை என்ன? கொஞ்ச நேரம் அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு எப்போ வைப்பீங்க, அப்புறமா இது எனக்கு எத்தனை நாள் கால் ஷீட் சார்? கொஞ்சம் அவர் அந்த டைரக்டர் ட்ரிகர் ஆகுறாரு, கோவம் ஆயிடுறாரு. என்ன லென்ஸு சார் போட்டிருக்கீங்கன்னு ஒன்று பயங்கரமாக கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாரு. வந்து இது என்னன்னா, ஒரு விஜயோ ஒரு அஜித்தோ ஒரு ரஜினிகாந்தோ கூட வந்து இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் தப்பு கிடையாது, கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த சின்ன குட்டி பையன் இருக்கல, இவன் ஆர்வ கோளாறுலையும் கேட்கல, இல்லை தெரியாமலும் கேட்கல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரோட மைண்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்றா. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பார்த்து அந்த டைரக்டரு, இந்த பையனை இங்கே கூட்டும் போலன்னா அவ்வளோ ரணங்களை நான் அடிச்சு விடுவேன், நான் வெளியே கூட்டும் போனோன்னே அவருக்கு கைகள்லாம் நெருங்கி அட பாவி ஏன்டா இப்படிலாம் பண்ணுறான்னுட்டு அவர் எழுந்து போயிட்டார். வந்து அப்புறமா வந்து அங்கே இருந்த ஒரு பெண் குழந்தைக்கு ஆண் பாய் மாதிரி மாற்றி அந்த காட்சி எடுத்திருந்தார். அந்த காட்சி பெரிய இட்டு. நான் சொல்கிறது வந்து சூரிய வம்சம் படம். அந்த படத்தில் ஒரு சின்ன பொண்ணை சரத்குமார் மேலே உட்காந்துக்கின்னு யானை சவாரி பண்ணு பாருங்க, அது பையன் கிடையாது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து விக்ரமன். அது ப்ரொடக்ஷன் மேனேஜர், நடிகரும் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்போதைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் சூப்பர் குட் லட்சுமணன். அவர் சொன்ன ஒரு தகவல் தான். அந்த பொடி பையன் யார் அப்படின்னா மாஸ்டர் மகேந்திரன். அப்போ பாருங்கள், சின்ன வயசுலேயே இந்த மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டராக இருக்கும்போதே இன்னும் எவ்வளோ பெரிய அமக்கலம் பண்ணியிருந்து, இன்றைக்கி மாஸ்டர் கிடையாது, இன்றைக்கி மைனர் இல்லை மேஜர். இன்றைக்கி மேஜர் கூட இன்னும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நபரை வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு கரண்ட்டு பற்றி. கரண்ட்டு ஒரு 6 மாதம் கரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு என்ன குடியாக முடிக்கிடும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கரண்ட்டு இப்போ தான் கரண்ட்டு கட் ஆகிறது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னே கரண்ட்டு கட் ஆகிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. இதை விட அதிகபட்சம் ஒரு பக்கம் உச்சபட்சமாக போய் கரண்ட்டு இல்லைன்னா என்னங்க, சோலார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு. சோலார் சிஸ்டம்னா என்னன்னு இவருக்கு தெரியுமா? அந்த தம்பிக்கு சோலார் சிஸ்டத்தை எல்லாராலையும் போட்டுற முடியுமா? ஒரு சாமானியம் போட்டுற முடியுமா? இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்து கரண்ட்டு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு, கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் ஏதோ வியூஸுக்காக கேட்குறாங்க. யார் யார் வாயாவது ஒன்று பிடுங்கி ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆக்கி ஒரு பக்கம் வந்து வியூஸ் ஏற்றணும்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இந்த மாஸ்டர் மகேந்திரன் மாதிரியான ஆட்கள், அது குறிப்பாக மாஸ்டர் மகேந்திரன், சோலார் சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமா? எல்லாராலையும் போட்டுற முடியுமா? இன்னைக்கு எங்கள் தாவேகா கவர்மெண்ட் வந்து 30 நாள் ஆகுது. 30 நாளில் பல இடங்களில் கரண்ட் இல்லைன்னு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையே உருவாகுது. அதுக்குள்ளே அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த ஃபீஸ் கேரியர் திருடின்னு போயிடுறாங்க, ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க. இது தமிழ்நாடு முழுக்கமாக நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. வந்து அப்புறம் வட சென்னையில் சில பேரை பிடிச்சோம், தென் சென்னையில் சில பேர் ஓடிட்டாங்க, எப்படியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை நான் உட்பட சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அதிகார பலத்துக்குள் வந்த பிறகு, அதிகாரத்துக்குள் வந்த பிறகு இந்த மாதிரியான பதிலாம் சொல்லக்கூடாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் வந்து அதை மக்கள் விரும்ப மாட்டாங்க, அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நைட்டு எனக்கு 2 மணிக்கு கரண்ட் போகுது, கை குழந்தைய வச்சிருக்கிறோம், நோயாளியை வச்சிருக்கிறோம், வயசானவங்க இருக்கிறாங்க, எங்களால் தூங்க முடியல, அடிக்கிற வெயிலுக்கு எங்களால் படுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம்தான் வருமே கண்டி, நீங்கள் ஃபீஸ் கேரியர் திரும்பி போயிட்டாங்க, அதை இது பண்ணிட்டாங்க, இதை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான விஷயமே கிடையாது. இதெல்லாம் சாக்கு போக்கு. பள்ளிக்கூடத்தில் கூட ஏன்டா நேற்று வரல அப்படின்னு வாத்தியார் கேட்டார்னா,
ஜுரம் சார் அப்படின்ற ஒரு பதில் இருக்கு, அது காமனான ஒரு பதில், அதை வாத்தியார் ஏற்றுக்கவே மாட்டார், பின்னுன்னு பண்ணுவார். அது வந்து நிஜமாவே ஜுரமா இருந்தா கூட அது அது பதிலே கிடையாதுன்னு. அது மாதிரி இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பதில், இப்படியா ஒரு பதிலை சொல்றது வந்து, நீங்க என்னதான் வந்து சிஎம் விஜயோடைய விசுவாசியா இருங்க, அவருக்கு மேல ஒரு அபிமானியா இருங்க, உங்களை மாதிரி கோடான கோடி பேர் இருக்காங்க. நீங்க மாஸ்டர் படத்துல அவர் சொல்லி தான் நடிச்சிங்க, மாஸ்டருக்கு பிறகு உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சு, மாஸ்டருக்கு பிறகு மலமலமலன் படங்கள்லாம் வந்தது, அதெல்லாம் ரைட், அதெல்லாம் விடுங்க. லோகேஷ் கனகராஜே உங்களை வேணான்னு சொன்ன பிறகு விஜய் தான் நீங்க இவர் நடிச்சே தரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நடிச்சிங்க, ரைட்டு. அதுவும் என்னன்னா விஜய் சேதுபதி, சின்ன வயசு விஜய் சேதுபதி கேரக்டர் நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு பெரிய பேர் கிடைச்சது. இதெல்லாம் விட ஒரு படி அதிகமாக போய் அந்த மகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா என்ன, என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துங்க அப்படின்னு. இது எப்படியாப்பட்ட பதில் பாருங்கள் வந்து, எப்படியாப்பட்ட பதில் வந்து, இது தெரியாத தனங்களே இருக்குது. இதெல்லாம் ஒரு விதத்தில் ஆணவத்துடைய உச்சம் வந்து. நான் வந்து சின்ன வயசில் அந்த தம்பியை வந்து ஒரு பத்திரிக்கை பேட்டி எடுத்திருக்கேன், அவர்களாம் ஞாபகம் இல்லை, குட்டி தம்மாத்துண்டு பையன். அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, கலைஞருடைய ஒரு பிறந்த நாள், அது எத்தனாவது பிறந்த நாள் தெரியல, அப்போது விருது கொடுப்பாங்க. விருது கொடுத்த உடனே சிறந்த குழந்தை நட்சத்திரமான விருது அவர் கொடுப்பாரு. கொடுத்த உடனே முத்தத்தை என்ன பண்ணுவோம், அவருடைய நடுமண்டையில் நச்சுன்னு கொடுத்துருவோம். அது பத்திரிகையில் ஃபோட்டோவை வந்து பெரிய வைரல் ஆச்சு. கன்னத்தில் கொடுக்குறது பதில் அவர் குனிவார், அங்கே இதில் நடுமண்டையில் முத்தம் கொடுத்துருவோம். அந்த படம் கூட இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அப்போ நான் இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். எங்கன்னா டி நகர் அபிபுல்லா ரோடு, அது கீழே வந்து கவிஞரும் பாடலாசிரியருமான அறிவுமதி அண்ணா ஆபீஸ் அங்கே கீழே இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெட்டாஸ் தகடு போட்டு மாஸ்டர் மகேந்திரன், அவங்க அப்பா, அவங்க அண்ணன் வெங்கட்ரமணான்னு பேர், அவங்க அண்ணன் பேர் வந்து ஒரு ஆந்திராவிலேருந்து வந்து, அம்மா கிடையாது, அவங்க அப்பா அவ்வளோ சிரமப்பட்டு வந்து மீடியாக்காரங்கிட்ட, சார் நாங்கள் ஆந்திராவிலேருந்து வந்துட்டோம், இந்த பையனை வச்சு தான் சார் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். பையன் அப்போ நாட்டாம படம் இட்டு நாடாமிலே பாருங்கள், இந்த டீச்சரை அப்புறம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம், அது பெரிய ஃபேமஸ். அது வந்து இந்த பிஞ்சிலேயே பழுக்கிறதுன்னு அந்த மாதிரி கேரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் எப்போயோ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார் பொழுது. சரி, இங்கே வருவோம். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன இதுக்குள்ளே அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ சோக கதைகள்லாம் சொல்லியிருந்தாப்புல அவங்க அப்பா வந்து. அவங்க அப்பாவும் அண்ணனும் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அடையாளமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க இந்த சினிமாவில். ஒரு குழந்தை நட்சத்திரம் ஹீரோவாக மாறினது ரொம்ப ரொம்ப கம்மி, கமலஹாசன் தவிர. இது எல்லாம் குழந்தை நட்சத்திரம்னா அது குழந்தை நட்சத்திரமாக போயிடுவாங்க. ஒரு 12-13 வயசில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. அது ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் என்ன பேச்சு வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் ஆகிப்போச்சா? இந்த சென்னை மக்கள் வந்து இந்த கரண்ட் இல்லாமல் அப்படி வந்து புழுக்கத்துலேயும் கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து. ஆனால் சொல்கிற பதிலை பார்த்தீங்களா? எனக்கு தெரியாதுங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் சிஎம் விஜய் மேலே ஒரு அபிமானமான ஒருத்தர் இருந்தார்னா, இப்போ தானே வந்திருக்கிறாரு, 30 நாள் தானே ஆகுதுங்க, கரண்ட் பிச்சு இருக்குதாங்க செய்யும், காயிற வெயிலுக்கு வந்து லோடு வலிக்கலிங்க, இல்லை வந்து நெய்வேலிலேருந்து சரியான சப்ளை வரலைங்க, அவர் என்னங்க பண்ண முடியும்னு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டா போச்சு. சோலார் சப்ளை வைக்கலையா, என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்கோ, 6 மாதம் உங்களால் பொறுத்துக்க முடியாதா, இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிங்களா, இப்படிலாம் ஒரு பதில் சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? வந்து திமிரோட உச்சம் இல்லை இது, வந்து மிகப்பெரிய திமிரோட உச்சம் இல்லை. சில மாதங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி கூட நினைக்கிறேன் வந்து நீயா நானாவில் சினிமா விமர்சகர்கள் அப்புறமா வந்து அதற்கு எதிரானவர்கள் அப்படின்னு உட்கார வச்சுருப்பாங்க. இவர் கூட உட்காந்து வச்சுருப்பார். ஏதோ ஒரு வெப்சீரிஸ் லேபிள்னு ஒரு வெப்சீரிஸில் நான் நடித்தேன். அந்த வெப்சீரிஸில் நான் கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு கேரக்டர், கெட்ட வார்த்தை பேசுவேன். நான் பேசுகிறப்போ அது வெப்சீரிஸ் வந்துடுச்சு. அதோ அவங்க உட்காந்துக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் காமிப்பார், ஒரு விமர்சகரை. இவர் வந்து அந்த கெட்ட வார்த்தை பேசி நடித்தது வந்து அப்படி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நான் உடனே வட சென்னைக்கு போய் கிளம்பி போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த மாதிரியான கெட்ட வார்த்தை தான் பேசுறது தப்பா அப்படின்னு கேட்டேன் நான். அவங்களாம் இல்லை, பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசி தாங்க ஆகணும், அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு. இந்த விமர்சகர்ல இப்படி தாங்க வந்து என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டாங்க. நான் வந்து என்ன மாஸ்டர் மகேந்திரன், எத்தனை படம் நடிச்சிட்டீங்க நீங்கள், எத்தனை இட்டு கொடுத்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை விமர்சகரில் அழிச்சிட்டாங்க, விமர்சகரில் இருக்கக்கூடாது, நீங்கள் யார் அது விமர்சகரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? ஒரு நல்ல படம் விமர்சகர்களே இல்லைன்னா அது காணாமல் போயிடுங்க. வந்து
இன்னைக்கு எத்தனையோ சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் விமர்சகர் தான் இன்னைக்கு இது பண்றாங்க. அதெல்லாம் கூட அடிப்படை அறிவே உங்களுக்கு தெரியல. சினிமாவில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க போனாலும் அதிக பிரசங்கித்தனமா பேசுறது, எல்லாரும் எடுத்தங்க கவுத்தன் பேசுறது. நீங்க பிறந்தது ஒன்னா ஆந்திராவில் இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுல இருந்து வளர்ந்தது தமிழ்நாடு தான். ஏன்னா அவர் ஆந்திராவில் இருந்து வந்தவருப்பா, அவருக்கு தெலுங்கு தான்ப்பா தெரியும், இந்த மொழி பிரச்சனை, அதனால அவருக்கு என்ன முன்ன பின்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாருன்னு சொன்னா கூட ரைட்டு. அவர் பிறந்தது 5 வயசுல இருந்து சென்னையில் தான் வளர்ந்துட்டு இருக்காருன்னா அப்ப என்ன பேச்சு, அதிக பிரசந்தனமான பேச்சு ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. எடப்பாடியார் ஆட்சி காலம் முடிந்து திமுக ஆட்சி வருது. அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜியை வராரு. அப்போ இதே மாதிரி 1 மாதம் ஃபுல்லாக கரண்ட் கட்டு, 1 மாதம் ஃபுல்லாக கரண்ட் கட்டு. என்னங்க இது மாதிரி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குதுன்னு எல்லாரும் மக்கள் கொதிச்சு கேட்டபோது இந்த ஒயரெல்லாம் அணில் கட்சிருது. அப்போ டிவிக்கு ஆரம்பிக்கலைங்க. இந்த ஒயர் ரொம்ப சீரியஸாக சொன்னது, இந்த ஒயருங்களை அணில்க கட்சிருதுன்ட்டு ஒரு அபத்தமான ஒரு இது சொன்னாப்புல. அதை பல பேர் நம்பினாங்க. அதன் பிறகு கரண்ட் இதுவாகி போச்சு. அப்புறமா அந்த அணில்லாம் ஒயர் சாப்பிட்றத விட்டுருச்சான்னு தெரியல. அந்த ஒயரை சாப்பிட்றது மறந்துடுச்சான்னு தெரியல. இப்படி ஒரு பதில் அப்புறம் அதன் பிறகு என்ன விமர்சனமாக வந்ததுன்னா, எங்க ஒவ்வொரு ஆட்சியும் முடியும் போது இந்த மின்சாரத்துறை சம்பந்தமான கான்ட்ராக்டர்ல நிலக்கரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மருங்க இதெல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தர் அவங்க கிட்ட இருந்து இவங்க கமிஷன் வாங்க மாட்டாங்க. புதுசா யாராவது ஒருத்தர் போனோம்னு அந்த 1 மாசம் அவங்களுக்குள்ள ஒரு இழுபறி நீடிக்கும். நான் ஒரு பத்திரிகையில படிச்சது. அந்த 1 மாசம் இழுபறி நீடிச்ச பிறகு அது சரியான பிறகு அதன் பிறகு புது ஒப்பந்தர் வந்த பிறகு இந்த கரண்ட் கரெக்டா வரும். அது வரைக்கும் இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும். இது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் காலகாலம் நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன். ஏன்னா அப்போ செந்தில் பாலாஜி ஒயரெல்லாம் அணில் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கும் இப்போ மாஸ்டர் மகேந்திரன் 6 மாதம் கரண்ட் இல்லாமல் இருக்க மாட்டீங்களா, என் வீட்டில் கரண்ட் நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? தயவு செய்து நாவடக்கம் வேண்டும் மகேந்திரன். நீங்கள் சினிமாவில் என்ன வேணாலும் டைலாக் பேசலாம், சினிமாவில் என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டு மக்களை இப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணுற வேலைலாம் இங்கே வச்சுக்காதீங்க. இது நல்லதில்லை. இது சிஎம் விஜய் அவர்களுக்கும் கெட்ட பேர் தான். ஏன்னா நீங்கள் மாஸ்டர் படத்தில் நடிச்சதுனால நீங்கள் சிஎம்முக்கு நெருக்கமான ஒரு மாதிரிலாம் காமிச்சிக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். நாவடக்கத்தோடு இருங்கள், அதுதான் நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.